வணக்கம். வைத்தியர் கனகமறைப்பன். மழங்கால அதாவது மழை டைமில் அதேமாரி பனி காலத்தில் ரொம்ப ஐஸ் தண்ணி குடிச்சு குடிச்சு கோல்டு ரொம்ப சளி வந்து குழந்தைங்களுக்கு இருக்கும். அதாவது இப்போ நான் சொல்கிற மருந்து ஒரு 2 அதாவது எப்படி சொல்லலாம்னா 2 வயசுக்கு மேலே தரலாம். இல்லைன்னா அதிகபட்சம் 3 வயசு மேலே கொடுக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இது சளி தொந்தரவு அடிக்கடிக்கு சளி பிடிக்கும். ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றது, இல்லை ஜில் தண்ணி உள்ளே வந்து அப்பப்போ உள்ளே குடிச்சிட்டே இருப்பாங்க. இல்லை மழை காலத்தில் ரொம்ப பனி, ரொம்ப கோல்டு மாதிரி அப்படியே வந்து நெஞ்சில் வந்து சளி வந்து ஊழ சளி மாதிரி அப்படியே வந்து படிஞ்சிடும். படியும் போது நிறைய சவுண்டு கேட்கும், கொர் 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 கொர்ன்னு சவுண்டு கேட்கும். அந்த மாதிரி சளியை வந்து போக்கக்கூடிய ஒரு மருந்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும். சுக்கு கொஞ்சோண்டு இது பண்ணிடணும், எடுத்துக்கணும், வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய மிளகு, அப்புறம் வந்து திப்பிலி, அரிசி திப்பிலின்னு சொல்லுவாங்க. அரிசி திப்பிலினா கருப்பாக சின்னதாக இருக்கும். இந்த 3த்தையும் சுக்கை வந்து நம்ம அதாவது தண்ணி ஒரு சின்ன டம்ளரில், அதாவது ஒரு 100 ml தண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். 100 ml கூட தேவைப்படாது. 50 ml தண்ணியில் இருந்தாலும் போதும். சின்ன பசங்கன்னா 50 ml தண்ணி. இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி, ஒரு 9 இலை துளசி இலை, இந்த 4த்தையும் அந்த 50 ml தண்ணியில் போட்டு தட்டி போட்டு லேசாக கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு வடிகட்டின பிறகு ஒரு 50 மில்லி நம்ம கொதிக்க வைக்கும் போது ஒரு நமக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 25 ml தான் தண்ணி கிடைக்கும். அந்த தண்ணியை வந்து வடிகட்டி வெது வெதுப்பாக உள்ளே வந்து கொடுக்கணும். ஒரு வயசுக்கு மேலே இருந்ததுன்னா ஒரு சங்கு கூட கொடுக்கலாம். ஒரு சங்குனா 10 ml உள்ளே வந்து கொடுக்கணும். இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா சுக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக, அதாவது ஒரு சின்ன துண்டு, ஒரு சிலி ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு சுக்கு எடுத்துங்க. மிளகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மிளகு வைங்க. திப்பிலியும் 5 திப்பிலி. துளசி இலை மட்டும் 9 இலை வச்சா போதும். அளவு இதுதான் அளவு. இதை கொடுக்கும்போது எப்பேற்பட்ட சளியாக இருந்தாலும் சரி நல்லா உடனே வந்து பசங்களுக்கு குணமாகும். அதேமாரி நைட்டு தூங்க போயில இந்த கஷாயத்தை நம்ம காலையில் வந்து வெறும் வயிற்றில் வந்து கொஞ்சம் கொடுத்துடணும். கொடுத்துட்டு நைட்டு நம்ம தூங்க போகிறோம் பார்த்தீங்களா, இல்லை காலையில் கூட போடலாம். நெஞ்சில் வந்து வெத்தலை இருக்குது பாருங்க, வெத்தலை ஒரு 3 வெத்தலை எடுத்துங்க. ஒரு சின்ன அரிசி அளவுக்கு பச்சை கற்பூரம், இது நல்லா வந்து கையிலேயே வந்து இப்படி கசக்கிடலாம். கசக்கிட்டு அந்த அப்படியே வெத்தலையும் அந்த பச்சை கற்பூரத்தை அப்படி